ராமசாமி, இப்போ எப்படி பார்க்குறீங்க சூழலை? ஒரு பதற்றம் தெரியுது, பாடி லாங்குவேஜில் மாற்றத்தை பார்க்க முடியுது. முதல் கட்ட பரப்புரையில் வளர்ச்சி குறித்து பேசியவர்கள் இப்போது கொஞ்சம் வெறுப்பு அரசியலை நோக்கி போயிட்டாங்கிறார் டாக்டர் சுமந்த். பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். எனக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஒன்று சரி, எல்லாரும் இன்றைக்கி வெள்ளச்சட்டை போட்டிருக்க மாதிரி எல்லாரும் ஒரு ஒப்பீனியனை யூனிஃபார்மாக வச்சுருக்கோம். அதாவது தேர்தலில் இன்றைக்கி இருக்க ஓட்டிங் பர்சன்டேஜ் யார் வின்னர் யார் லூசர் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் எல்லாருக்குமே வேறு ஐடியாலஜியாக இருந்தாலும் அட்லீஸ்ட் செஃபாலஜிக்கலாக ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ரொம்ப சிம்பிள். இந்திரா காந்தி அவர்கள் 1971 வார் ஜெயிச்சிட்டாங்க. இந்தியாவில் ஒரு பெரிய ப்ரோ ஒப்பீனியன் அவங்க மேலே இருக்குது. ஆனால் ஓட் பர்சன்டேஜ் குறையுது, ஆனாலும் அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு அனுதாப அலை இருக்குது 96 98க்கு அப்புறமா. ஆனால் 99 ஓட் பர்சன்டேஜ் குறையுது, ஆனாலும் அவர்கள் ஜெயிச்சிடுறாங்க. ஸோ அதனால் ஓட் பர்சன்டேஜ் குறையறனால குறைஞ்சதுக்கு அப்புறமும் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க, மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்றதை பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் இது இன்னைக்கு ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சாலும் இவர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் ஒரு ஆறுதலாக சொல்லிக்கலாம், இல்லை ஒரு ப்ரையாரிட்டி வச்சு சொல்லிக்கலாம், அப்படி ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஆனால் அது ஒரு கேரண்டி கிடையாது. நான் இன்னொரு கேரண்டி மட்டும் ஏன் கவனிக்கப்படுதுன்னா, கடந்த தேர்தலில் இவங்கெல்லாம் கூட்டணி அல்ல, இந்தியா கூட்டணி தனித்தனியாக இருந்தாங்க. இந்த முறை ஒன்றாக இருக்கிறாங்க. வாக்கு சதவீதம் கூடல குறையுதுன்னா இட் இஸ் நாட் ஒரு குட் மெசேஜ் ஃபார் பிஜேபி அப்படின்னு ஜெனரலி வரக்கூடியதா இருக்கு. இட் இஸ் நாட். ஏன்னா 2019 தேர்தல் இன்ஃபேக்ட் 2019 டோட்டல் ஓட் பர்சன்டேஜ் எடுத்துக்கணும் 67.4. அது நம்ம சுதந்திர இந்தியாவிலே கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஓட் பர்சன்டேஜ் எவர். அப்படின்ற போது அதை நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் பேசிஸாக எடுத்துக்க முடியாது. 2014-19 மற்ற தேர்தல்களோட சப்ஸ்டான்ஷியலி ஹையர். ஏன்னா அதுக்கு 2019 நிறைய முயற்சிகள் இருக்கு, கூட தான் எலெக்ஷன் கமிஷனும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அதை வச்சு ஒரு ஓட்டர் ட்ராக் அப்படின்றத சொல்ல முடியாது. இன்னொன்னு இவங்க இது கூடி இருக்கணும்ல, குறையுது இல்லையா? இல்ல, அதான் வெயிட் பண்ணுங்க. நான் அதை டைரக்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்ல முடியாதுன்றதுக்கு நீங்க கூட்டணியும் ஒரு அரித்மெட்டிக் சொன்னீங்க. இதே கூட்டணி ரொம்ப சொற்ப எண்ணிக்கையிலான வாக்கு வித்தியாசம் அப்படி ஏதாவது வந்ததுன்னா கூட்டணியா ஒன்னா இருக்கும்போது அது வேற ஈக்குவேஷனை மாத்தும்ல. 2009 அவங்க ஒன்னா போட்டிட்டாங்க. அப்போ அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் என்னவா இருந்தது அப்படின்னா, அப்போ பாரதிய ஜனதா கட்சியோட கம்பேர் பண்ணும்போது அவங்க எடுத்த மேக்ஸிமம் நம்பர் எடுத்துக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி 2014-19 எடுத்ததோட அது குறைவான எண்ணிக்கை. இது இல்லாம 2014 சில மாநிலங்கள்ல, 2019 சில மாநிலங்கள்ல, இதே யூபிஏல மகாகட்பந்தன் அவங்க எல்லா கட்சிகளும் ஒன்னா இருந்தது. பிஎஸ்பி, எஸ்பி, காங்கிரஸ் எல்லாரும். வெஸ்ட் பெங்கால்ல அவர்கள் வெறும் காங்கிரஸும் திரிணாமுலும் ஒன்னா போட்டிட்ட காலங்கள் இருக்கு. இல்ல இதே கர்நாடகால ஜேடிஎஸும் காங்கிரஸும் போன வாட்டி ஒன்னா போட்டிட்டாங்க. அப்ப நம்ம மாநிலம் வாரியா எடுத்துக்கிட்டா ஜேடிஎஸும் காங்கிரஸும் அப்போ ஒன்னா போட்டிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைக்காத எண்ணிக்கை இன்னைக்கு அவர்கள் ஒரு கூட்டணி கட்சி இல்லாத போது அவர்கள் தனியா எடுத்துட்டு வர முடியாது. அதனால அவர்களோட எண்ணிக்கை நாடு முழுக்க அப்படின்றது இருக்கு. இந்த மாநிலம் வாரியா அவர்கள் அதிகமா வாங்கல. இன்னொன்னு இந்த தேர்தல் களம் போது அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லும் போது சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பரப்புரையில என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, பினராயி விஜயன் அவர்கள் எங்களுக்கு பாஜகவின் ஆட்சியில் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இன்கம் டாக்ஸ் எங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணல. ஆனா உங்களோட பாட்டிமா, உங்களோட இந்திரா காந்தி அவர்கள் அந்த ஆட்சி காலத்துல அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற பயம் இருந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அப்போ ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல சிபிஎம் மொத்த கூட்டணி கட்சிகளே அவர்கள் இன்னைக்கு தனியாக இதுதான் காரணம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஆக்ட் பண்றது இல்ல அப்படின்ற ஒரு நியூட்ரலிட்டி இருக்கு. அப்படி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தனியா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது அப்படின்னா, வேற ஒரு மாநிலத்துல போய் இன்னொன்னு சொல்றோம் அப்படின்னா இது அரசியல் டபுள் ஸ்டாண்டர்ட். நாங்க ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், இடத்துல இருக்கும்போது இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம் அப்படின்னு. ஏன்னா அப்படி நம்மள என்ன பண்றோம்னா, ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை பேசுறோம், இன்னொரு இடத்துல அதை பேச மாட்டோம் தான். ஆனா கான்ட்ரரியான ஸ்டேட்மெண்ட் இல்ல. ஒரு இடத்துல இடி அரசியல் ஆட்சியில இருக்கிற கட்சி, கச்சத்தீவு இந்திய அரசுடைய ஒரு அகில இந்திய பிரச்சனை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதை மற்ற இடங்களிலும் பேசியிருக்கணும். தமிழ்நாட்டுல பேசிட்டு அதோட விட்டாச்சு. அதான் எல்லா அரசியல் கட்சிகளும் அவர்கள் வேட்பாளரை சூஸ் பண்றதே கான்ஸ்டிட்யூன்சிக்கு ஏற்ப தான் சூஸ் பண்றாங்க. பேச்சும் அதுக்கேற்ற மாதிரி தான். நான் சொல்றது டபுள் ஸ்டாண்டர்ட்ன்றது நீங்க பேசாம இருக்காங்கன்றது வேற. கான்ட்ரடிக்டரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இடி ஒரு பாஜகவோட ஒரு வெப்பன். ஆனா கேரளாக்கு போயிட்டா அது பாஜகவோட வெப்பன் கிடையாது. பிரச்சனை இல்ல, கான்ட்ரடிக்ஷன் அப்படின்ற அது ஒண்ணு. இரண்டாவது விஷயம் அண்ணா முடிச்சிறேன், இது ஃபேக்சுவலான எரர்ஸ் என்ன அப்படின்ற நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல. இது இல்லாம இன்னொன்னு ரிட்டர்ன் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கும்போது சுமன் சொன்னார், ஒரு பதற்றம் இருக்குங்க. ரெண்டாவது சுற்றுல அவங்க கொஞ்சம் இந்து முஸ்லீம் வெறுப்பு இதுக்குள்ளலாம் போயிட்டாங்க. பதற்றம்லாம் கிடையாது. ட்ரெடிஷனலா அந்தந்த கான்ஸ்டிட்யூன்சிக்கு என்ன தேவையோ அதை பேசுறாங்க அப்படின்றது ஒன்று. இரண்டாவது நான் இந்த ஒரே ஒரு இந்தியாவுக்கு வளர்ச்சி அரசியல் தானே நீங்க நான் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்னு நான்
அம்பேத்கர் அவர்கள் காலத்துல இருந்தே வர அம்பேத்கர் அவர்கள் வந்து 1951 நேரு என்ன பிரச்சாரம் பண்றாரு அப்படின்றத தவிர அவர் பாராளுமன்றத்தில் வைக்கிறாரு. அதற்கப்புறம் தேர்தல் 51 திரும்பி அவர் தேர்தலையும் வைக்கிறாரு. அவர் வந்து ஆரம்பிக்கிறீங்க இல்ல, நான் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுங்க. அம்பேத்கர் அவர்கள் ஏன்னா காங்கிரஸ் கட்சியோட ட்ரெண்டே இது ஒண்ணுதான் அப்படின்றது அம்பேத்கர் அவர்கள் சொல்றது. நமக்கு 2014 இருந்து 24க்குள்ள சொல்றதுக்கு எதுவும் இல்ல, நம்ம திருப்பி அங்க இருந்து ஆரம்பிக்கணும். நான் வந்து இன்னைக்கும் அதே தான் பொசிஷன். காங்கிரஸ் கட்சியோட ஜெனரல் டெண்டன்சி என்ன அப்படின்றத நம்ம ஹிஸ்டரி 1951ல ஒன்னு சொல்றாங்க, 71ல ஒன்னு சொல்றாங்க, 99ல ஒன்னு சொல்றாங்க, 2009ல ஒன்னு சொல்றாங்க, 2019லயும் 24லயும் அதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயத்துல அப்படி சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, நான் அவர்கள் வந்து பிரிவினைவாதம் பேசுவது காங்கிரஸ் அப்படின்றது அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு. பிரிவினைவாதம் மட்டும் இல்ல, ஒரு சமூகத்துக்கு மட்டும் சொல்றாரு. அவர் உள்ள பாராளுமன்றத்தில் அவர் சொல்றாரு, நீங்க கொண்டு வர பாலிசிஸும் ஸ்கீம்ஸும் ஒரு சமூகத்தை சார்ந்த மட்டும் இருக்கு, தாழ்த்தப்பட்ட சமூகம் இருக்கு, பழங்குடியினர் இருக்காங்க, கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, நீங்க அவங்களுக்காக எந்த ஒரு செயல்பாடுமே செய்யல. சுதந்திர இந்தியால வந்து நீங்க ஒரு சமூகம் மட்டும்தான், இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு அவர் சொல்லி. மன்னிக்கணும், ஒரே ஒரு நிமிஷம், பார்லிமெண்ட் ரெக்கார்ட், ஒரே ஒரு நிமிஷம், பார்லிமெண்ட் ரெக்கார்ட் முடிச்சிட்டு அப்புறம் நீங்க கரெக்ட் பண்ணுங்க. மன்னிக்கணும், நீங்க கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். இல்ல கரெக்ட் இல்ல, தவறான பேச விடுறதே கிடையாது. நான் இல்ல, இது திமுகவோட டெமோக்ரசி இல்ல. நான் வந்து சொல்ல வரேன், திமுகவோட டெமோக்ரசி வந்து உங்களுக்கு சொல்ல முடியல. நான் முடிச்சறேன். நீங்க முடிச்சறேன். இல்ல, இஸ்லாமிய வார்த்தை பயன்படுத்த ஆட்சியில இருக்கு. நான் பேசிறேன், அப்புறம் திமுக ஆட்சிக்கு இருக்கேங்க. 10 நிமிஷமா ராமசாமி பேசும்போது திமுக என்ன ஆட்சியில இருக்குன்னு சொல்லி நீங்க பேசாதீங்க. நான் சொல்றேன், இது என்ன ஆர்குமென்ட் இது? இல்ல எனக்கு புரியல நீங்க சொல்றது. அவர் என்ன சொல்றாரு, நீங்க 1951 போயிட்டீங்க, அம்பேத்கர் என்ன சொன்னாரு? இல்ல, ஒரு சமூகம் நீங்க அதை அவர் மறுக்கிறாரு. 51ல நான் சொல்றது ஸ்டேட்மென்ட், நான் லைன் வேர்ட்ஸையும் என்னன்னு சொல்லிறேன், அப்புறம் அவங்க மறுக்கட்டும்னு சொல்றேன். அவ்வளவுதான் சொல்லுங்க. 1951 செப்டம்பர் 27 அவரோட ஸ்டேட்மெண்ட், why is no relief granted to scheduled caste? Compare the concerns the government shows over safeguarding Muslim interests. The Prime Minister's whole time is devoted to the protection of Muslims. What I know is are the Muslims the only people who need protection? Are the scheduled caste, scheduled tribes, the Indian Christians? நீங்க சொல்லிட்டீங்க டாக்டர் சுமந்த், விக்கெட் வர உங்கள்ட்ட வர அவர் என்ன சொல்றாரு? சுமந்த் ஒரு நிமிஷம். முதல்ல நிறைய பேருக்கு புரியாத ஒன்று, இஸ்லாமிய மக்களுக்கு கொடுக்கப்படும் இடஒதுக்கீடு என்பது அவர்கள் ஒரு பேக்வர்ட் கிளாஸ் என்று கண்டறியப்பட்ட காரணத்தினால். அதனாலதான் இப்ப உதாரணத்திற்கு இஸ்லாமிய சமுதாயத்துல இருக்கக்கூடிய அனைவருக்கும் இடஒதுக்கீடு கிடையாது. சோ உதாரணத்துக்கு போரா இஸ்லாமிய சமுதாயத்தினர், ஷியா இஸ்லாமிய சமுதாயத்தினர், அகமதியா இஸ்லாமிய சமுதாயத்தினருக்கெல்லாம் they are not covered under OBC. அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அவர் இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க போய் எந்தெந்த பிரிவுகள் எல்லாம் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அதில் இஸ்லாமியர்களும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள்னு சொல்லி அந்த உட்பிரிவு, இஸ்லாமியர்கள் எல்லாரும் இல்ல, அந்த உட்பிரிவை கொண்டு விட்டுருக்காங்க. சோ இது வந்து கான்செப்ட் சேயிங் தட் this is a religious reservation அப்படிங்கிறதே தப்பு. இது காஸ்ட் வைஸ் அப்படிதான், அல்லது கிளாஸ் வைஸ்? எஸ், கிளாஸ் வைஸ் தான் இந்த ரிசர்வேஷன் கான்ஸ்டிடியூஷன்ல அந்த மாதிரி பேக்வர்ட் கிளாஸ். ஓகே ராஜீவ் சுருக்கமா சொல்லுங்க, நான் ரெண்டு பேர்ட்டையுமே கேக்குறேன். எஸ், நண்பர் ராமசாமி மையப்பன் வந்து ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு உரையை திரிக்கிறார். 1951 அந்த செப்டம்பர் 24 அண்ணல் அம்பேத்கர் அவர் 24 என்பது செப்டம்பர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த அரசமைப்பு சட்டம் சாணக்குவியின் மீது கட்டப்பட்ட மல்லிகை பந்தல். இன்னைக்கு வேணா அதோட ஜாஸ்மியுடைய வாசம் வீச்சலாம், ஆனா நாளை போக போக வீச்சம் எடுக்கிறார். ஏன் சொல்றாருன்னா, அவர் பிலாங் டு பேக்வர்ட் அண்ட் ஷெட்யூல்ட் கம்யூனிட்டிக்கான பிரதிநிதித்துவம் மறுக்கப்படுது. ஒன்று ஹிந்து அமெண்ட்மெண்ட் பில், அதை ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. காங்கிரஸ் தான் பேசினார், இந்த மாதிரி கருத்துல ஹிந்து அமெண்ட்மெண்ட் பில் என்னன்னா மறுமணம் செய்கிற உரிமை, பெண்களுக்கு சொத்துரிமை, இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. அது யார் ரிஜெக்ட் பண்ணாங்க? அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய சப்போர்ட்டரா இருந்தக்கூடிய, ஆர்எஸ்எஸ் உடைய பேக் போனா இருந்தக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இருந்தாங்க. நேரு கூட சொன்னார், அதை என்னால செய்ய முடியலன்னு சொன்னார். அன்னைக்கு அம்பேத்கர் பேச வச்சு எந்த இடத்துலயாவது கான்ஸ்டிடியூஷன் டிராப்ட்ல 51லயோ இல்ல 53லயோ எந்த இடத்துலயும் முஸ்லீம்கள் வார்த்தை வரல. 53ல அந்த அம்பேத்கர் இதைத்தான் பேசுறாரு. ரொம்ப முக்கியமான இது இடம் இது. இவங்க எந்த இடத்துல மறுக்காங்கன்னா, 53ல அந்த அம்பேத்கர் பேசுறாரு, 1953 9ஆம் மாதம் 2ஆம் தேதி அன்று காலை 11 பேசுறாரு. மை ஃப்ரெண்ட்ஸ் சே ஐ வாஸ் சேர்மன் டிராப்டிங் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல். என்னோட நண்பர்கள் சொல்கிறார்கள்,
எனக்கு டிராப்டிங் கமிட்டியோட சேர்மன் நீங்க தானே கேட்கறாங்க. இப்ப பல தடவை எது கேட்டானு அப்ப சொல்றாரு, இந்த அரசியல் சட்டத்தை யாராவது எரிக்க முன் வந்தால்